தற்போதைய அண்மை செய்தி. தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டங்களை கண்டிப்புடன் பின்பற்ற தலைமை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுந்தரம். மலைப்பகுதிகளையும் வனப்பகுதிகளையும் காப்பாற்ற பின்பற்றப்பட்ட உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டும் என தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சிவாமணி. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கட்டடம் கட்டுவதற்கு லோகநாத் என்பவர் அளித்த விண்ணப்பத்தின் மீது 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து சுமார் 150 மீட்டருக்கு கட்டடம் கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்றும், அதனால் 17 மீட்டர் தூரத்துக்குள் வரக்கூடிய பகுதியில் கட்டடம் கட்ட அனுமதி வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் தரப்பில் வாதிடப்பட்டது. மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட விதிகளுக்கு முரணாக தனி நீதிபதியின் உத்தரவு இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அந்த உத்தரவை ரத்து செய்தும் பிறப்பித்துள்ளனர். மேலும் இந்த விதிகளை மீறினால் சுற்றுச்சூழல் என்பது பாதிக்கப்படும் என்பதால் விதிகளை பின்பற்ற வேண்டும், அவர் தவறும் பட்சத்தில் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவை தெரிவித்துள்ளனர். மேலும் மலைப்பகுதிகளை பாதுகாக்காவிட்டால் பின் விளைவுகள் பேரழிவாக இருக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று மலைப்பகுதியில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் சிவமணி. விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.